ஒரு சாயங்கால நேரம், அதுவும் மழை வர்ற மாதிரி இருக்கிற அந்த சாயங்கால நேரத்தில் வீட்டிலிருந்து வீதிக்கு வந்து அண்ணாந்து வானத்தை பார்த்தீங்கன்னா அந்த கருநீல அந்த வானத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊர்பருந்துகள் பறந்து கொண்டிருக்கும். ஊர்பருந்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்மளுடைய வீடுகளை சுற்றி வீதிகளில் தான் ஊர்பருந்துகள் நிறைய இருக்கு. ஊர்பருந்துகள் ஏன் நம்ம வீடுகளை சுற்றியும் நம்ம ஊருக்குள்ளையும் சார்ந்து வாழுதுன்னா, அது செய்யற பெரிய வேலையை நம்ம பார்க்க தவறி இருக்கும். ஊர்புறத்து அந்த இருக்கிற எல்லா இடங்கள்ல பருந்துகள் என்ன வேலை செய்யுது, நம்மை சுற்றி இருந்து என்ன வேலை செய்யுதுன்னா, குறிப்பாக இந்த நகர்மயமான இடங்கள்ல கோயம்புத்தூர் மாதிரி, ஈரோடு மாதிரி, சென்னை மாதிரி, திருச்சி மாதிரி, மதுரை போன்ற இடங்கள்ல வச்சுக்கலாம். நகரமயமான எல்லா இடத்தையும் பொதுவாக வச்சுக்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஊர்பருந்துகள் நிறைய இருக்கணும். அதுதான் சூழல்ல சரியான வேலை. இப்போ ஊர்பருந்துகளுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு நகரமயமான இடத்துல மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, மீன் இறைச்சி, பன்றி இறைச்சின்னு இறைச்சி கழிவுகள், இந்த கோழி இறைச்சி கழிவுங்கிறது டன் கணக்கில் குவிஞ்சிருது. எங்கெங்கெல்லாம் நீர்நிலை இருக்கோ இல்லை எங்கெங்கெல்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே எல்லாம் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், கழிவுகளை கொட்டுறோம். இந்த கழிவுகளை ஊரை கழிச்சு கட்டுற வேலையை செய்கிற ஒரு பறவை, காக்கையோடு சேர்ந்து செய்கிற ஒரு பறவை ஊர்பருந்துகள் தான் செய்யுது. இப்போ ஊர்பருந்துகள் குறிப்பாக இந்த கோவை நகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டன்னு 3 டன்னு வெறும் இறைச்சி கழிவுகள் தான் கொட்டுறோம். இப்போ இதையெல்லாம் உண்டு அதையெல்லாம் சரி பண்ணி கழிச்சு கட்டனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்ம செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை ஊர்பருந்துகள் செஞ்சுட்டு வருது. அதுவும் குறிப்பா இப்போ ஊர்பருந்துகள் எண்ணிக்கை ரொம்ப சுருங்கிருச்சு. இப்போ முன்ன போல ஊர்பருந்துகளை பார்க்க முடியலன்னு ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பார்க்க முடியல, ஊர்பருந்துகளை பார்க்க முடியல, முன்ன போல அது எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கு, என்ன காரணம்? நம்ம பார்த்தா இந்த ஊர்பருந்துகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற நேரத்துக்கு நிறைய மரங்கள் தேவைப்படும். அது என்ன மாதிரி மரங்கள்னா, கெட்டியான மரம் சொல்ற, கிட்டத்தட்ட உறுதியான மரம்னு சொல்ற வேப்ப மரம், புளிய மரம், அந்த வாகை மரங்கள், இதுகளை தான் பெரும்பாலும் இந்த ஊர்பருந்துகள் கூடு கட்டி குஞ்சு வைக்கும். அது கூடு கட்டி குஞ்சு வைக்கிற நேரத்தில் சாலை வசதிக்காக, சாலை பெருக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த சாலையோரம் இருக்கிற மரங்களை நிறைய வெட்டணும். நிறைய வெட்டினதுக்கு பிறகு அது கூடு வைக்கிறதுக்கு குஞ்சு பொரிக்கிறதுக்கு இடம் இல்லாம அது தூர பறந்து போயிருச்சு. இப்போ எண்ணிக்கையில ரொம்ப குறைவா நமக்கு தெரிய வருது. நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கு, சாலை பெருசாயிருச்சு, மரங்கள் இல்லை, நம்மோடு சார்ந்து வாழற இதுவும் இல்லை, ஆனா கழிவுகள் தொடர்ந்து நம்ம கொட்டுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, கழிவுகளை கழித்து கட்டாமல் கழிவுகள் இப்ப தேங்க தொடங்குது. இந்த குறிப்பா இறைச்சி கழிவுகள் ஒரு முடைநாற்றம் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம சாலையை கடக்கும் போது ஒரு முடைநாற்றம் அடிப்பது என்பது நாம் ஏற்கனவே நீர்நிலைகளில் அல்லது அரசு புறம்போக்கு இடங்களில் நாம் கொட்டி வைத்திருக்கிற இறைச்சி கழிவுகள் தான் நமக்கு முடைநாற்றம் எடுக்கு. அப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மழையிலும் அது நனைந்து நாம் ஏற்கனவே கொட்டி வைத்திருக்கிற எல்லா கழிவுகளும் மழையிலும் நனைந்தால் வேறு வகையான நோய்கள், குறிப்பாக தொற்று நோய்கள் நம்மை தொற்றுகிற ஒரு வேலை இருக்கு. அந்த நோயிலிருந்து காப்பாற்றுகிற ஊர்பருந்துகளை காப்பாற்றுவதன் மூலம்தான் நமக்கு வருகிற புதிய புதிய நோய்களை,
இன்னைக்கு பேர் வைக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய நோய்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆதார சக்தியாகத்தான் இயற்கை இப்படியான ஊர் பருந்துகளை நம்மோடு சேர்ந்து வாழ வைத்திருக்கிறது. இயற்கை நம்மோடு சேர்ந்து வாழ வைத்திருக்கிற ஊர் பருந்துகளை நாம் நம்மோடு சேர்ந்து வாழ வைப்பதன் மூலம்தான் நமக்கு தொற்றுகிற புதிய புதிய நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கிற செய்தியை இன்றைக்கு நாம் எல்லோரும் உணர வேண்டும். காக்கையை கண்ணால் பார்த்து இதோ காக்கை இருக்கிறது என்று நம்ம அறிஞ்சோம். ஆனால் குயில்களை கண்ணால் பார்க்க வேண்டியதே இல்லை. காக்கைக்கும் குயிலுக்கும் என்ன ஒற்றுமைன்னு சொல்லுவாங்கன்னா, ரெண்டு கருநீல வண்ணத்தில் இருப்பதாலே அது ஒற்றுமை என்ன சொன்னாலும் கூட காக்கையும் குயிலும் வேறு வேறான உடல் கூறுகளை கொண்டதுன்னு சொல்றோம். பறவை ஆய்வாளர்கள் அப்படியெல்லாம் குறிப்பிடுறாங்க. இப்போ குயில் எங்க இருக்குன்னு தெரியாது, ஏதாவது ஒரு மரத்துல இலைக்கு நடுவில் உட்கார்ந்து அழகாக கூவுது. வெறும் கூவல் சத்தத்தை வைத்தே குயில் இந்த மரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். காக்கையை கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இரண்டுக்குமான ஒற்றுமை மட்டுமல்லாமல் வேறுபாடுகளாகவும் இதை நாம் பார்க்கலாம். இப்ப காக்கை என்ன செய்யுது? நம்ம காக்கை நம்மோடு ஒரு நெருங்கிய பறவை தான் காக்கை. இந்த பறவை காக்கை என்ன நம்மோட செய்யுது, நம்மோட ஏன் சேர்ந்து வாழுதுன்னா, நம்ம காக்கை நம்ம வீட்டினுடைய நம்ம போடுகிற எல்லா கழிவுகளையும் சாப்பிடுகிற பறவையாக இருக்கு. நம்ம காக்கை மேல பெரிய மரியாதை நமக்கு இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனா அவங்களுடைய நினைவு நாள்ல கூரையில நம்ம போடுற ஒவ்வொரு சோற்று அந்த கவளத்தை உருண்டையெல்லாம் காக்கை வந்து சாப்பிட்டு விட்டு போனால் நம்ம அப்பா அம்மாவே சாப்பிட்டு விட்டு போனதாக கருதுகிற ஒரு வாய்ப்பு நம்ம காக்கையோட வச்சிருக்கோம். அந்த உறவு நமக்கு காக்கையோட இருக்கு. அப்ப பண்பாட்டு தளத்தில் கூட காக்கையான உறவு இவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த காக்கையான உறவு அவ்வளவுதானா? இயற்கையினுடைய பங்களிப்பில் காக்கை செய்கிற வேலை இவ்வளவுதானா கேட்க சொன்னா கூட காக்கை செய்கிற வேலை இயற்கைக்கு பெரிய வேலை. காக்கை தன்னுடைய வாழ்நாளில் எந்த விளம்பரமும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மரங்களை நடுகிற ஆற்றல் படைத்தது. நீங்க பாருங்க, இந்த வேப்ப மரங்கள், குறிப்பாக தரிசு நிலங்களில் வளர்ந்திருக்கிற வேப்ப மரங்களை எல்லாம் காக்கை நட்டதுதான். காக்கையின் எச்சத்தில் வருகிற வேப்ப மரங்கள், ஆலமரம், அரச மரம்னு காக்கையின் எச்சத்தில் விழுகிற, அதுவும் கான்கிரீட் கட்டடத்தின் மீது விழுகிற ஒவ்வொரு விதைகளும் கூட வீரியத்தோடு முளைக்கிறது என்றால் காக்கைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலும் இயற்கை கொடுத்திருக்கு. அப்ப காட்டை பரவ செய்கிற வேலையை கூட காக்கை செய்கிறதுங்கிறது நம்ம பார்த்தோம். இதுல குயில் முட்டைகளை பாதுகாக்கிற ஒரு நேரத்தில் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, குயில் ஒரு சோம்பேறி பறவை, அப்படியான ஒரு பொதுவான பொது புத்தி நமக்கு இருந்தாலும் கூட இயற்கை ஏன் குயிலுக்கு கூடு கட்டவும் அடைகாக்கவும் முடியல, இயற்கை ஏன் அதுக்கு அந்த ஆற்றலை தரலன்னு சொன்னா, இப்போ பொதுவா குயில் கர்ப்பமானதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முட்டை வந்து வெளியே வருது. ஒரு முட்டை வெளியே வந்துச்சுன்னா அடுத்த முட்டை வெளிவருவதற்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. கொஞ்சம் காலம் எடுத்ததுக்குனால இந்த முட்டையை வந்து இது பாதுகாக்க முடியாது. ஒரு கூட்டில் வச்சு இது பாதுகாத்துச்சுன்னா சிரமம். தன்னுடைய வயிற்றுக்குள்ள முட்டையை வச்சுக்க முடியாது பறவைகள். ஏன்னா பறவைகளுக்கு மெலிசா உடம்பு இருக்கத்தான் அதால பறந்து போக முடியும். இப்ப என்ன பண்ணுதுன்னா, தவிர்க்க முடியாத உடல் கூறுகள் காரணமா காக்கை கூட்டுல மாத்திரமல்ல, குயிலுக்கு அந்த நேரத்தில் எந்த கூடு கிடைக்குதோ அந்த கூட்டுல தன் முட்டையை இடணும். அந்த முட்டையை இட்டுச்சுன்னா அந்த பறவை, குறிப்பா காக்கையில் கூட்டுல விடுவதற்கு என்ன காரணம்னா, இந்த காக்கை குஞ்சும் குயில் குஞ்சும் ஒண்ணு போலவே இருக்குது. ஒண்ணு போலவே இருக்கிறதுனால இன்னொரு தாய் காக்கை வந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடவோ அல்லது நம்பிக்கையற்றோ உடனடியா தன் முட்டையை ஒரு கூட்டுல வைக்கணும்னு கூட்டுல வச்சுட்டு வந்துருது. காக்கைகள் தன் முட்டை தான் நினைச்சிட்டு காக்கையும் அதை பொறிச்சு அதுக்கு காக்கை பொறிச்சு காக்கை குஞ்சு போலவே குயில் குஞ்சும் இருப்பதால் அதுக்கும் குணம் ஊட்டி அந்த குயில் குஞ்சுகள் வெளியே போகுது.
இதில் ரொம்ப பாவம் என்னன்னா, பெண் குயில் சீக்கிரமா தெரிஞ்சுக்கும் காக்கைக்கு. ஏன்னா பெண் குயிலுடைய நிறம் புள்ளி புள்ளியா இருக்கும், அந்த புள்ளி புள்ளியான பருப்பு நிறமா இருக்கும். இந்த ஆண் குஞ்சுகள் பூரா கட்டங்கரேன்னு இருக்கிறனால அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அப்ப இந்த குருவிகளை சீக்கிரமா கொத்தி வெளியே அனுப்பிடுது. வெளியே வந்தால் அதால வாழ முடியும். இப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருக்கு அது பூச்சிக்கு, புழுவுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்கள் உள்ளிட்ட ஒரு வேறுபாட்டையும் உடல் கூறுகளையும் மாற்றி மாற்றி கொடுத்திருக்கு. நம்மளும் அப்படியான ஒரு உயிரினம் தான் என்பதை நினைத்து கொண்டு இந்த குயிலுக்கு சோம்பேறி பட்டம் தருவதோ அல்லது குயிலுக்கு கூடு கட்ட தெரியவில்லையோ என்று கூட நாம் பேசி தெரிய வேண்டியது இல்லை. முன்னொரு காலத்தில் நமக்கு மின்சாரம் இல்லை, அது மின்சாரம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலம். அந்த காலத்தில் நமக்கு இரவான கண்டதெல்லாம் பயம்தான். ஏன்னா இருட்டா இருக்கிற எதை பார்த்தாலும் நம்மளுடைய பாட்டனுக்கும் பாட்டிக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆந்தையினுடைய குரல், ஆந்தையை பார்த்தாவே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஆந்தையினுடைய குரல் நமக்கு ஏதோ ஒரு அச்சத்தை சொல்லுகிற செய்தியாக நம் முன்னோர்கள் நினைச்சாங்க. இப்போ ஆந்தை மீது நமக்கு பெரிய நல்லெண்ணம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கல. ஆனால் இன்னைக்கு நாகரிகம் வந்துருச்சு, மின்சாரம் வந்துருச்சு, மனிதர்கள் எவ்வளவோ தூரம் முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பழைய மூட நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கிற சில விஷயங்களை மாற்றாம வச்சிருக்காங்க. ஆந்தைகளை இன்னைக்கும் ஆந்தைகளை மேல நல்லெண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆந்தைகள் மீது வைத்திருக்கிற நல்லெண்ணம் வட்ட அதன் மீது வைத்திருக்கிற இந்த மூட நம்பிக்கைங்கிறதும் எக்கச்சக்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த அமாவாசையும் தீபாவளியும் சேர்ந்து வருதுன்னு வையுங்களே. ஒரு நாள் எப்படி ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபாவளி சேர்ந்து வர்ற ஒரு நாள்ல ஆந்தைய பலியிட்டா அப்புறம் நமக்கு நல்ல செல்வம் கொளிக்கும், நமக்கு நோய் நொடியெல்லாம் தீந்து போயிடும், நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு நினைக்கிற மக்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கா. ஒரு ஆந்தைய பலி கொடுத்தா எல்லாம் தீருங்கிறது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையா இருக்கு. அறிவியல் நமக்கு எவ்வளவு சொல்லி தருது, எவ்வளவெல்லாம் வளர்ந்துருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கி ஆந்தையை பலியிடுறதுங்கிற சம்பவம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருக்கு. நம்ம அந்த மாதிரியான செய்திகளை வருகிற போதே அது இல்லை, அப்படியெல்லாம் ஆந்தைகளை பலியிட்டு நம் வாழ்க்கையில் பெரிய செழுமையை அடைஞ்சிட முடியாதுங்கிற செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்துகிற இந்த சூழல் செய்திகள், அறிவியல் செய்திகள் இன்னும் மக்கள்கிட்ட போகலைங்கிறது தான் எனக்கு குறையா தெரியுது. ஆந்தை என்ன பண்ணுது, ஏன் ஆந்தை நம்மோட வாழ்றதுக்கு இயற்கை வச்சிருக்குன்னா, பெரும்பாலும் ஆந்தைகள் விளைநிலத்தை சார்ந்து வாழுது. எதுக்காக? ஆந்தையினுடைய உணவு எலி. அப்போ எலி எங்க இருக்கு? விளைநிலத்தில் இருக்கு. ஒரு ஆந்தை ஒரு நாளைக்கு 4 எலிகளை பிடிக்குதான். ஆனா விவசாயி சொல்றாங்க, ஒரு எலி ஒரு நாளைக்கு 80 கிராம் நெல்லை தூக்கிட்டு போய் தானும் தின்னு வலைக்குள்ள பதுக்கி வச்சுக்குதுங்கிறாங்க. அப்போ 4 எலியை பிடிக்கிற ஒரு எலியை போட்டுக்குங்க, 4 எலி பிடிக்கும் போது ஒரு 320 கிராம் வரைக்கும் ஒரு ஆந்தை ஒரு நாளைக்கு கொடுக்குது, மிச்சப்படுத்தி கொடுக்குது எங்களுக்கு. இப்போ எப்படித்தான் போட்டாலும் குறைந்தபட்சம் ஏறக்குறைய எப்படி போட்டாலும் ஒரு 10 கிலோ நெல்லை ஒரு ஆந்தை ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு உழவனுக்கும் மிச்சப்படுத்தி தருகிற உழவனினுடைய உற்ற நண்பனாக, மனிதர்களுடைய உற்ற நண்பனாக இருக்கிற ஆந்தையை நாமே ஆந்தை மீது அச்சமாகவும் அதன் குரல் அச்சமாகவும் நம்ம பார்க்கணும். ஆந்தை எவ்வளவு பெரிய வேலை நமக்கு செய்யுது. இப்போ ஆந்தைகள் எங்க இருக்கு? விளைநிலங்களில் இருக்கணும் என்பது இயற்கை நீதியா இருக்கு. குறிப்பா அங்கிருந்து கொண்டு எலியினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற வேலையை ஆந்தைகள் செய்யுது. இப்போ ஆந்தைகள் நம்மோட இருக்கணும் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஆந்தைகள் இன்னைக்கு இல்லை. ஆந்தைகள் இன்னைக்கு வேகமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன் குறைஞ்சிட்டு வருதுன்னா, எலிக்கு நம்ம மருந்து வச்சிடறோம். எலிக்கு மருந்து வச்சு எலி செத்து போகுது. செத்த எலியே ஆந்தை சாப்பிடுது, ஆந்தையும் செத்து போகுது. செத்த ஆந்தைய காக்க பாக்குது, சாப்பிடுது, காக்க சாகுது.
காக்க செத்து கிடந்தனா பூனை திங்குது, பூனை சாகுது, பூனை செத்து கிடந்தனா நாய் திங்குது, நாய் சாகுதுன்னு ஒரு தொடர் கொலையை செய்கிற அளவுக்கு இந்த விஷம் வைக்கிற வேலை என்பது நம்ம இடத்துல இருக்கு. ஆகவே உயிரினங்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம இந்த பூமியில படைக்கப்படல. எந்த உயிர்களையும் கட்டுப்படுத்துற சக்தி நம்ம இல்லை. ஆகவே ஆந்தைகளுக்கல்ல வேறு எதற்கும் விஷமைக்க வேண்டாம் என்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். முன்னெல்லாம் மயில் பார்க்கணும்னா எங்களை ஏதாவது மலைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கே போய் மயிலை பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு பறவை, எத்தனை வண்ணம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு எப்படியாவது ஒரு மயில் தொகை கிடைச்சதுன்னா, ஒரு மயில் பீலி கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து அந்த புத்தகத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சு இது எப்படா குட்டி ஓடுன்னு புத்தகத்தில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மயிலுங்கிறது நம்ம வாழ்விடத்தை நோக்கி சாதாரணமாக காக்கை குருவி மாதிரி அப்படி மயில்கள் இன்னைக்கு எல்லா பக்கம் பெருகிருச்சுன்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனால் உண்மையிலேயே மயில்கள் பெருகிருச்சா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். அது அழிவை நோக்கி அருகிருச்சுன்னு சொன்னால் தப்பு இல்லை. மயிலுடைய இந்த வாழ்விடங்கிறது ஒரு முல்லை நிலமாக இருந்துச்சு. அப்போ தமிழர்களுக்கு இன்னைக்கு முல்லை நிலங்கிற ஒரு நிலமே இல்லைன்னு சொன்னால் அது ஒன்றும் பிழையாகாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முல்லை நிலங்கள் மனிதர்களால் அழிக்கப்பட்டு அவையெல்லாம் வயல் சார்ந்த இடங்களாக, மருத நிலங்களாக இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போ முல்லை நிலத்தை வாழ்விடமாக கொண்டிருக்கிற ஒரு பறவை மருத நிலத்தில் வாழுது. மருத நிலத்தில், வேளாண் நிலத்தில் வாழும்போது உழவர்களுக்கும் மயிலுக்குமான மோதலும் தொடங்குது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மயில் நம்ம தோட்டம் துறவுகளில், தோட்டத்தில் சின்ன சின்ன காய்கறிகளில், பயிர்களை, முளைப்பயிர்களை கொத்துது, குதறது. ஆகவே மயில்கள் இங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மயில்கள் எப்படியாவது அழிச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் மயிலை இன்னைக்கு அழிக்க முடியாது. அது வனச்சட்டப்படி மயில்களை கொல்லுவது, விஷமைப்பது, அதை விரட்டுவது என்பதெல்லாம் தண்டனைக்குரிய ஒரு செயலாக இருக்கு. அப்போ மயில் வேண்டாம் அப்படிங்கிற மயில் மீதான வெறுப்பு என்பது குறிப்பாக உழவர் பெருமக்களிடத்தில் காணப்படுது. அது சரிதானா? மயில்கள் மீது நமக்கு இருக்கிற கோபம் நியாயம்தானா அப்படி கேட்க பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மயில்கள் இருந்ததுக்கான அடையாளமும் அதனுடைய முல்லை நிலந்தாங்கிற அடையாளம் குறிப்பாக இந்த கொங்கு வட்டாரத்தில் கூட கிடைச்ச ஒரு பழைய நாட்டுப்புற பாடல்ல நான் பார்த்தேன். அந்த பழைய நாட்டுப்புற பாடல் சொல்லுது, மருத பூத்தவனம், மயிலாடும் சோலைவனம், மருத மரத்த சாட்சி புட்டோம், மயில் போய் எங்கடையும், பொண்ணு மயில் போய் எங்கடையும் என்று நம்ம பாட்டனும் பாட்டியும் பாடி வச்சு போன அந்த பழைய நாட்டுப்புற பாடல்ல தெரியுது, மயில்களின் வாழ்விடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அந்த மயில்களுடைய வாழ்விடத்தை நம்ம தான் பிடுங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு நம் முன்னோருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இல்லை. ஏதோ மயில் நம்மோட சேர்ந்து வாழ வேண்டியது இல்லை, நமக்கு அது ஒரு விரோதமான பறவையா பார்க்கிற ஒரு போக்கும் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு. மயில் ஒரு தேசிய பறவையா இருக்கு, அது முருகனுக்கு வாகனமா இருக்குங்கிறதெல்லாம் மயிலை காப்பாற்ற வேண்டிய ஒரு செய்திக்காக நான் சொல்ல வரல. இந்தியாவினுடைய இயற்கை சூழலில் வாழுகிற ஒரு பெரிய பறவையாக மயில் இருக்கு. அப்போ ஒரு பெரிய பறவையான மயிலால் இந்த சூழலில், குறிப்பாக இயற்கை சூழலில் வாழ முடியாமல் போவது என்பது ஒரு மிகப்பெரிய துயரம். இது நமக்கு பின்னாடி வருகிற துயரத்தை பறவைகள் முன்ன அறிவிக்க, அது வாழ முடியல, அதுக்கு ஆனால் வாழ்விடம் தகர்க்கப்பட்டிருக்கு, உணவு தகர்க்கப்பட்டிருக்குங்கிறது எல்லாமே ஒரு பெரிய பறவை இனத்தை வாழுகிற சூழலில் இருந்து மனிதர்கள் அந்த வாழும் சூழலை, அவை வாழும் சூழலை அபகரித்து விட்டார்கள் என்பதை தவிர வேற என்ன செய்தி மயில்கள் இன்றைக்கு விளைநிலங்களிலே இவ்வளவு இருப்பதற்கான செய்தி? நிறைய பேர் சொல்லுவார்கள், மயிலுக்கு என்று தனியாக சரணாலயம் அமைத்து அவைகளெல்லாம் அங்கே இருக்க சொல்லி. குறிப்பாக பறவைகள் விடுதலையின் குறியீடாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மோடு நிச்சயமாக பறவைகளும் இருக்கும்.
பறவைகள் வேளாண் நிலத்தை குதறது மட்டுமல்ல, வேளாண் நிலத்தில் இருக்கிற பூச்சிகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு ஆதார சக்தியாகத்தான் இயற்கை மயில்களை படைத்திருக்கிறது. மயில்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கடமையும், பெரும்பான ஒரு கடமை மட்டுமல்ல, பொறுப்புணர்வும் மனிதர்களை சார்ந்தது. நம் கோபத்தை மயில்கள் மீது காட்டாமல் சுருங்கி வருகிற காட்டு அழிப்பையும் இயற்கையின் மீதுமான ஒரு அற்புதமான கருணையாக பார்த்து மயில்களோடு சேர்ந்து வாழத்தான் வேண்டும் என்று நிர்பந்தமெல்லாம் இல்லை. அது இயற்கையின் நியதி என்று சொல்லி மயில்களோடு சேர்ந்தே வாழ்வோம். மனிதர்கள் வீடுகளை பார்த்து பார்த்து கட்டுகிறார்கள். தான் கட்டுகிற வீடுகளில் இப்படியான வசதிகள் இருக்க வேண்டும், இங்கு வாயில் கதவு இருக்க வேண்டும், இங்கு ஜன்னல் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்று தான் கட்டுகிற வீட்டை பார்த்து பார்த்து கட்டுகிற பாங்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கும் இருக்கு. மனிதர்களுக்கு வீடு, அடுத்து இவங்களுக்கு கூடு, பறவைகளுக்கு கூடு. மனிதர்களுக்கு வீடு, பறவைகளுக்கு கூடு. பறவைகளும் மனிதர்களை விடவும் தன்னுடைய வாழ்விடம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்து பார்த்து கற்ற பறவைகளில், அழகாக கூடு செய்கிற பறவைகளில் தூக்கணாங்குருவி கூட்டை சொல்லலாம். இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குகிற காலத்தில் தான் தூக்கணாங்குருவிகள் கூடுகள் கட்ட தொடங்குகின்றன. எல்லா பறவைகளும் கூடுகள் கட்டினாலும் கூட தூக்கணாங்குருவிகள் ஒரு காதல் மாளிகையே கட்டி முடித்து விடுகிறது. அதுவும் ஒரு குறிப்பாக எங்கு கூடு கட்டுகிறோம் என்கிற இடத்தை தேர்வு செய்வதில் தூக்கணாங்குருவிக்கு நிகர் தூக்கணாங்குருவிகள் தான். நீர்நிலை இருக்க வேண்டும், பக்கத்திலே விளைநிலங்கள் இருக்க வேண்டும். விளைநிலமும் நீர்நிலையும் சார்ந்திருக்கிற ஒரு பகுதியில் ஒரு ஆண்குருவி தனித்தனியாக கூடு கட்ட தொடங்குகின்றன. ஒரு ஆண் பறவை தன்னுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ப உழைப்பை செலுத்தி, சாதாரண உழைப்பு என்று சொல்ல முடியாது, ஒரு 2600 இருந்து 3800 நாரிழைகளை எல்லாம் கொண்டு வந்து வளம்புரி சங்கு வடிவில் ஒரு கூட்டை, ஒரு முக்கால்வாசி வேலையை முடித்து விட்டு பெண்பறவை கூட்டி வந்து கூட்டை காட்டுகிறது. நான் கட்டியிருக்கிற காதல் மாளிகையை பார், உனக்கு இது சரியானு பாரு, நீ வாழ, நம் குழந்தைகள் வாழ தோதான இடமானு பாருன்னு காட்டுது. பெண்பறவைக்கு அந்த கூடு பிடிச்சிருச்சுன்னா, கூடு நல்லா இருக்கு, எனக்கு கூடு பிடிச்சிச்சுன்னா, மனைவி ஆகிற தகுதியும் அந்த பறவைக்கு வந்துருச்சு. அப்பனாகிற தகுதியும் ஆண்குருவிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். குறிப்பா பெண்குருவி உள் வேலைகளை பார்க்க, வெளி வேலை, வாயில் வைக்கிற வேலையெல்லாம் நீட்டா செஞ்சு முடிச்சுட்டு 2 பறவைகளும் சார் இப்ப காற்றுக்கு இந்த கூடு ஆடும். இந்த காட்டின் கூட்டு ஆடாம இருக்கிறதுக்கான சமபலன் படுத்துவதற்கு சேற்று மண்ணை கொண்டு வந்து அங்க அந்த கூட்டில் ஒட்டி வைக்குது. சேற்று மண்ணை ஒட்ட வச்சுட்டு இந்த கூட்டினுடைய பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆடாம, காற்றில் ஆடாமல் பேலன்ஸ் பண்ணுகிற நுட்பம் கூட அதுக்கு தெரியுது. நிறைய பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டே இருக்கு. சில பூச்சிகள் வந்து அந்த சேத்து மண்ணில் ஒட்டிக்குது. அப்படித்தான் அவன் அந்த பிடிச்சிட்டு வரல மின்மணி பூச்சியினுடைய புழுவு, மின்மணி பூச்சியும் கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சுக்குது. இப்ப மின்மணி பூச்சி அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறதுனால இரவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வெளிச்சமா இருக்கு. பெரும்பாலும் அந்த கூட்டுகளுக்குள் இரவு பார்த்தால் தூக்கணாங்குருவி கூட்டுக்குள் இருந்து ஒரு மின்மணி பூச்சியின் வெளிச்சம் நம்மையும் இருக்கிற அளவுக்கு வரும். சில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, மின்மணி பூச்சிக்குள்ள கூட்டுக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சுங்கிறது மட்டும் இல்லாம இந்த கிளைகள் ஊடுகிற பாம்பையும் கூட அது மாத்தி விட்டுரும். என்னமோ ஏதோ இந்த கூட்டுல ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் வருதுன்னு பாம்பை கூட அது பக்கம் போகாம கூட்டுல இருந்து அப்புறப்படுத்தி வச்சுக்குது. இப்ப தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டிட்டு சும்மா இல்லாம நல்ல கூடு கட்ட தெரிந்த கற்பனை திறன் மிக்க உழைப்பை கொஞ்சம் கூட தயங்காம செலுத்துகிற ஒவ்வொரு ஆண்குருவியும் 5 கூடு 6 கூடுகளை, செம்மையான அழகான கூடுகளை கட்டி அந்த ஆண்டு மட்டும் 6 பேற்றுக்கு 6 குறிப்பாக 6 பெண் பறவைகளை தாய்மை அடைய செய்கிற தகுதியை ஒரு ஆண்குருவி பெற்றுவிடுகிறது. சரியாக கூடு கட்டாமல் போகிற, குறிப்பாக பெண் பறவைகளுக்கு பிடிக்காத கூடுகளை கட்டுகிற ஆண்குருவிகள் அந்த ஆண்டு சம்சாரி ஆக முடியாது. அந்த கூடு முடிந்ததும் 4-5 கூடுகள் அல்ல, எல்லா பறவைகளும் ஒரு 90 நாளில் 100 நாளுக்குள் எல்லா குஞ்சுகளும் வெளியேறிய பிறகு கூடு கட்ட தெரியாத சின்ன சின்ன பறவைகள்
அந்த கூட்டுக்குள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. இதற்கு என்று ஒரு தனியான வாடகையை தூக்கணாங்குருவிகள் ஒருபோதும் வாங்குவதில்லை. ஒரு கூடு என்பது தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான கூட்டை கட்டுகிற தூக்கணா குருவிகள் தமிழகத்திலே இன்றைக்கு மெலிந்திருக்கிறது, அருகி இருக்கிறது. காரணம், தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டி வாழுகிற தகுதியான ஒரு மண்ணை இன்றைக்கு நாம் இல்லாமல் செய்திருக்கிறோம். குறிப்பாக நம் மண்ணில் மிக அற்புதமாக கூடு கட்டுகிற ஒரு பறவை இனத்தை இன்றைக்கு குறிப்பாக குழந்தைகள் அதை கேட்டால் கூட இந்த தூக்கணாங்குருவி கூட்டை காட்டுகிற வாய்ப்பு கூட பெற்றோர்களுக்கு இல்லாத அளவுக்கு தூக்கணாங்குருவிகள் சுருங்கி வருவதும் தூக்கணாங்குருவிகள் காணாமல் போவதும் நம் இயற்கை காணாமல் போவதற்கு சமம் என்றுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது.